ஒரே நேரத்தில் 2 லோன் உங்களுடைய தேவையை பொறுத்து இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அதிமுக்கியமா தேவைப்பட்டுச்சுன்னா 2 லோன் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா எடுக்காதீங்க. உங்களோட தேவை வந்து உங்களுக்கு அந்த 2 லோனை மீறி இருக்கு அப்படின்னா 2 லோன் எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனா ஆக்சுவலா ஆஸ் பர் ஆர்பிஐ நார்ம்ஸ் பிரகாரம் நீங்க ஒரு லோன் தான் எடுக்கணும். பேங்கிங் நார்ம்ஸ் பிரகாரம். இன்னொரு லோன் எடுக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அதில் எடுத்தா மட்டும்தான் வந்து நல்லது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது நீங்க இல்லீகலா எடுக்கிற மாதிரி தான் அர்த்தம். எல்லாருமே வந்து நினச்சிக்கிறாங்க ஒரே டைமில் 2 பேங்க்கில் 3 பேங்க்கில் போட்டு எடுத்துக்கலான்ட்டு. அது ஆக்சுவலாக அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நாளை பின்ன உங்களுக்கு சிபில் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஒரே டைமில் 4 என்கொயரி ஆகுதோ அப்போவே சிபில் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். சிபில் ஸ்கோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. ஒரு 5 பாயிண்ட் குறையும். நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிளியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் 2 லோன் எடுக்கிறது வந்து எப்போதுமே உங்களோட தேவையை பொறுத்து இருக்குது. பட் அட்வைசபிள் பார்த்தீங்கன்னா 2 லோன் எடுக்கிறது கிடையாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய தேவைகள் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைகள் ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. ஆனால் எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எடுத்து தான் ஆகணும்னா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் உங்களுடைய ஆஸ் பர் பேங்கிங் நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு லோன் தான் எடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த லோன் நம்ம வந்து இன்னொரு லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கள் எலிஜிபிலிட்டி இவ்வளோ இருக்குது, வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இதில் எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தருக்கு தேவை 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு எலிஜிபிலிட்டி 6 லட்சம் 7 லட்சம் இருக்குது, மீதி 3 லட்சம் நான் வெளியில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிற போது உங்களுக்கு வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ரூவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் பேங்கிங் நார்ம்ஸ் பிரகாரம் அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுதான் வந்து வாங்கணும். இது பேங்க்கை ஏமாத்துற மாதிரி ஆகிடும். அதனால அது அட்வைஸ் கிடையாது. நீங்கள் எப்போதுமே ஒரு லோன் எடுக்கிறது வந்து நல்லது. அட் அ டைம் 2 லோன் எடுக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஆனால் உங்களுடைய தேவைகள் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் தேவைகள் உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியாது, எங்களை மாதிரி கன்சல்டன்ட்குள்ள அதெல்லாம் தெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மேலும் இதை லோன் பற்றி ஏதாவது தகவல் தெரியணுன்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது தகவல் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள்.